ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. அதாவது ரதி அம்மாவுடைய ரதி அம்மாவுடைய டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பண்ண போறீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க. ஐயையோ, கிளாஸில் மாதிரி நம்மளுக்கு மறுபடியும் பாடம் எடுத்து பிளேட் போட போகிறாங்களா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஸோ நிறைய பேர் உங்களுடைய ஸ்கூல் மெமரிஸ்லாம் ரொம்ப இப்போ நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்க்கும்போது ஐயோ அந்த நாட்கள்லாம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கடந்து போன காலம் அந்த நேரம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பருவத்தை பயிர் செய் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா. ஸோ அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு இருக்கும்போது அன்னைக்கு நம்ம வீடு மாதிரி அந்த ஸ்கூலில் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்மளே நினைச்சாலும் அங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னா போக முடியாது. இதுக்காக தான் இதை எதனோட ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஒரு தாயினுடைய அந்த கருவறையில், சரியா, அந்த கருவறையில் அந்த அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்தோடு தான் இந்த பள்ளி என்கின்ற இந்த பள்ளி அறையையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒப்பிடுதாங்க. சரியா, தாயினுடைய கருவறையும் நாம் படிக்கக்கூடிய அந்த பள்ளி அறையும் சிறப்பாக அமைந்தால் ஒரு மாணவனுடைய வாழ்வு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ரெண்டுமே சிறப்பாக கிடைச்சும் அதை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அது செகண்டரி. சரியா, ஸோ மோஸ்ட்லி ரிலேட்டட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்ம திரும்ப தாயினுடைய அந்த கருவறையில் நம்ம போய் திரும்ப நம்ம அமர முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம படித்து முடித்த பிறகு அதே கிளாஸ் ரூமில் போய் நான் இன்னொரு வருஷம் ஒரு 20 வயசு ஆன பிறகு 25 வயசு ஆன பிறகு நான் மறுபடியும் இந்த கிளாஸ்க்குள்ள நான் வருவேன் அப்படின்ட்டு போக முடியுமா? இல்லை தேவையில்லாமல் நம்ம அங்கே உள்ள நுழைய முடியுமா? ஏதாவது ஒரு தேவை இருப்பின் போய் பார்க்கலாம், அவ்வளோதானே ஒழிய நாமளா நினைச்சாலும் போக முடியாது. சரியா, ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு இடம் அப்படி என்றால் பள்ளிக்கூடம். சரியா, ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியையாக, அதுவும் ஆசிரியர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதை இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு வருகின்ற மார்ச் 11ஆம் தேதி பொது தேர்வு, அரசு பொது தேர்வு ஆரம்பிக்க இருக்குது. ஸோ நம்மளுடைய சோசியல் சயின்ஸ் பரீட்சை எப்படி இருக்குது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி நம்மளுடைய பரீட்சை இருக்குது. சரியா நண்பர்களே? ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு 11 வருஷமாக இந்த ஆசிரியர் பணியை மேற்கொண்டு இருக்கிறேன். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11 வருடமாக நான் பாடங்கள் எடுத்துட்ருக்கேன். அரசு தேர்வு சந்திச்சிருக்கோம், நிறைய ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை பள்ளிக்கூடம் சார்ந்த இந்த மாணவர்களுடைய நலனுக்காக சார்ந்த சில கருத்துக்களை சொல்லலாம் அப்படிதான் இன்னைக்கு நான் இருக்கேன். நிறைய டைம் சொல்லணும் அப்படின்னு முயற்சி செய்வேன். ஒவ்வொரு டைமும் ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படி எல்லாமே போய் நம்மளுக்கு அதற்கான அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலம் எப்போ வருமோ அப்போதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இப்போ நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சரியா நண்பர்களே? ஸோ உங்கள் வீடுகளில் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அக்காக்கள், தங்கச்சிகள், அக்காக்களுடைய வீட்டில் இருக்க வாய்ப்பில்லை, தங்கச்சிகள், பிள்ளைகளுடைய வீடுகளில் சொந்தக்காரங்களோ யாரோ 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க இருக்கலாம். தேர்வை பற்றிய ஒரு பயமும் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம். ஸோ அதை எல்லாமே எப்படி போக்குறது, என்ன மாதிரியா படித்தா அந்த மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். மற்ற சப்ஜெக்டை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் எது எது எப்படி இதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா, நம்ம அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எனக்கு இருக்கும், நான் படிச்சிருப்பேன். பட் அந்த பாடத்தில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எது இது பண்ண நடத்துகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய மேஜரில் நம்மளுடைய சமூக அறிவியல் பாடத்தில் எதெல்லாம் படித்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மாணவர்களை நம்ம 3 பிரிவினர்களாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா அவங்கள நம்ம இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஸோ எல்லா மாணவர்கள் ஒரு மாணவருக்கும் ஒரு விதமான கெப்பாசிட்டி இருக்கும். சரியா, ஸோ எல்லா மாணவர்களும் ஈக்குவலாக இருக்கும். சிலர் அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வராமல் உள்ளேயே அடக்கி வச்சுருப்பான், படிக்கிற நாலேஜ் இருந்தாலுமே. ஸோ அதனால் அந்த மாணவர்களுடைய தரத்தை தான் நம்ம எதன் மூலயமா அளவிடுகிறோம் அப்படின்னா தேர்வு அப்படிங்கிற ஒன்று மூலியமாக ஒரு மாதமாக நம்ம அளவிடும் பொழுது ஒவ்வொரு மாணவர்களையும் நம்ம கணக்கெடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாணவனை நம்ம என்ன பண்ணலாம், 100 மார்க் வரை இந்த மாணவனை இந்த மாணவியை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். அப்புறம் நடுத்தரமாக இருக்கிற மாணவர்களையும் நம்ம நினைக்கிறோம். ஸோ இவனை ஒரு 50
50 மார்க் எடுக்கானே, அப்போ இன்னும் வந்து இவனுக்குள்ள நாலேஜ் இருக்குது, இவனை வந்து ஒரு 80 மார்க் எடுக்க ஏன் நம்மளால் வைக்க முடியாது? ஸோ அதற்கான ஆசிரியர் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு பாதையை வகுக்கக்கூடியவர். ஸோ 2 கைகளும் சேர்ந்தால்தான் ஓசை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆசிரியர் காட்டக்கூடிய அந்த பாதையில், அந்த வழியில் வந்து அவன் நடந்தான் அப்படின்னா அவன் வந்து அந்த இலக்கை வந்து எளிதாக சென்று அடைய முடியும். நிறைய பேர் வந்து அந்த நாலேஜ் இருந்துமே வந்து பார்த்துக்கலாம், நான் பின்னால் படிச்சுக்கோ, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் வந்து அது வந்து கேட்கறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய பின்னடைவுக்கு காரணமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து கீழே நிறைய பேருக்கு வந்து படிக்குங்க, அந்த குழந்தைங்கள் வந்து படிக்கும். ஆனால் மறந்துடுறாங்க, சில விஷயங்களை வந்து ஈஸியாக மறந்துடுறாங்க, நிறையா வந்து அவங்களால படிக்க முடியறதில்லை. ஸோ அப்போ அந்த மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மார்க்கு கேள்விகள் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு நல்லா படிக்கிற பையன் வந்து அந்த கேள்வி சம்பந்தமான பதில் வந்து ஒரு 5 லைனில் எழுதுறான் அப்படின்னா, அதே பதிலை வந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 2 லைனில் இந்த மாணவனுக்கு நாம் வந்து என்ன பண்ணலாம், சுருக்கி கொடுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 3 பிரிவாக பிரிச்சிருக்கேங்க, அதை எப்படி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து வரலாறுல வந்து முதல் உலகப்போர் பாடத்தில் வந்து என்ன இருக்குது, முதல் உலகப்போர் வெடிப்பு அந்த பாடத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கேள்வி பதுங்கு குழி போர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ பதுங்கு குழி போர் அப்படின்னா இப்போ உங்களுக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம போர் புரிகிற இடத்துல வந்து யார், போர் வீரர்களால் தோண்டப்படக்கூடிய குழி, சரியா? இந்த குழிகள் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு குழியோட இன்னொரு குழி வந்து கனெக்ஷனாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய அங்கே மேல் இடத்துல இருந்து அந்த வரக்கூடிய தகவல்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குழிக்குள்ளே இருக்கிற வீரர்கள் வந்து செயல்படுவார்கள், சரியா? இதுதான் வந்து எக்ஸ்பிளைனாக அவங்க எழுதும்போது அந்த நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு 5 லைனில் வரக்கூடியதாக இருக்கும், 5-6 லைனில் கூட வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் பட் இப்போ நம்ம சொன்னது பார்த்தா ஈஸி, அந்த வீரர்கள் வந்து குழியை தோண்டுவாங்க, அங்கேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வரும், அப்புறம் உணவு வரும், எல்லாமே வரும், அவங்க வந்து செயல்படுத்துவாங்கங்கிறது தான் கான்செப்ட். பட் இந்த குழந்தைங்க வந்து நிறைய அந்த பேஜஸை பார்த்தோன்னே 7 லைனில் இருக்கணும்னு, எம்மோ இது பெரிய கேள்வி போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்களுடைய இந்த மென்டாலிட்டியை நம்ம போக்குறதுக்கு நம்ம லெசன் நடத்தும் போதுன்னு சொல்கிறோம், திருப்பி படிக்க வைக்கும் போது அவங்களுக்கு வந்து இதை சொல்கிறோம். அப்படியும் சில பேருக்கு புரியாத பட்சத்தில் பெருசாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ இந்த பதுங்கு குழி போர் முறை அப்படின்னு சொன்னால் அதை என்ன சொல்லலாம், வீரர்களால் தோண்டப்படும் குழிகள், அவ்வளோதான். 1. 2வது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும். 2 போதும். ஆனால் 3 பாயிண்ட் நான் சொல்லுவேன், அந்த 3ல் 2 தான் இம்பார்ட்டன்ட், சரியா? ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இந்த குழிகள் வழியாக ஆயுதங்கள், உணவுகள், கடிதங்கள் வந்து சேரும், அவ்வளோதான். இதை படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அதை பெருசாக சொல்லுவோம், பெரிய இதாக வந்து இந்த குழிகள் வந்து இராணுவ வீரர்களால் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க தோண்டப்படக்கூடிய குழிகள், இவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும். இந்த குழிகள் மூலமாக உணவுகள், ஆயுதங்கள் அப்படின்னு நிறைய வரும், புதிய வீரர்களும் வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட கொஞ்சம் லைன் இருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான், சரியா நண்பர்களே? ஸோ அதே மாதிரி இன்னொரு இது சொல்கிறேன் அப்படின்னா, களக்காடு போர் அப்படின்னு இருக்கும். களக்காடு போர் வந்து மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர், சரியா? இந்த போரில் யார் வெற்றி பெறுறா அப்படின்னா, பூலித்தேவர் வந்து வெற்றி பெறாரு, மாபுஸ்கான் வந்து அதில் தோல்வி அடைஞ்சிடாரு. ரீசன் என்ன அப்படின்னா, மாபுஸ்கானுக்கு வந்து உதவக்கூடிய படைகள் வந்து திருவிதாங்கூரை வந்து சீக்கிரமாக வந்து அடையலை. ஆனால் அவர் வந்து அந்த இடத்த போர் நடக்கக்கூடிய இடத்த வந்து பூலித்தேவர் ஈஸியாக ரீச் பண்ணதுனால அவர் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. இதையும் இந்த ஸ்டோரியும் வந்து எழுதும்போது மாணவர்களுக்கு பெருசாக தெரியும். நான் அதையுமே அந்த மாணவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போர் யாருக்கு நடந்துச்சு, பூலித்தேவருக்கும் மாபுஸ்கானுக்கும் இடையே நடைபெற்றது, சரியா? 2வது வந்து இதில் பூலித்தேவர் வெற்றி பெற்றார், போதும். இல்லைன்னா படைகள் வர்றதுக்கு முடியும். இவ்வளோதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போது வந்து நீங்கள் நினைக்கலாம், அப்போ இதுக்கு வந்து 2 மார்க்கு கேள்வி, இந்த பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த வேல்யூ ஒரு 100 மார்க் எழுதக்கூடிய ஒரு பேப்பர் அப்படின்னா அந்த பேப்பருக்கான ப்ரெசன்டேஷன் அதில் வந்து இருக்கணும். இந்த குழந்தையினுடைய மைண்ட் செட்டு, இந்த குழந்தை இவ்வளோதான், இந்த அளவில் தான் இதனுடைய மைண்டு இருக்கும், இதுக்கு வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற குழந்தை நம்மளுக்கு வேல்யூஷன் பண்ணும்போதே சரி. ஸோ இந்த கீவேர்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2 இந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ இந்த லெவலை தான் நாம் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த கருத்தை எல்லாமே சொல்லிட்டு அந்த 2 லைனில் வந்து நாம் ஷார்ட்டாக சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு நண்பர்களே. அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாடத்தில் மெயினாக வந்து ரொம்ப ஈஸியான கேள்விகளாம், மூவர் கூட்டு நாடுகள் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது ரொம்ப ஈஸி, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா அப்படி. ஆனால் அடிக்கடி ஒரு கேட்கக்கூடிய கேள்வி தான்,
அதே மாதிரி சீனா ஜப்பானிய போரினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இயரு 2 பேருக்கு என்ன சண்டை நடந்துச்சு, எதுக்காக இது பண்ணாங்க. ஏன்னா சீனா வந்து பெரிய நாடு, ஜப்பான் வந்து குட்டி நாடு. ஸோ ஜப்பான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சீனாவை வந்து வலுக்கட்டாயமாக போருக்கு வந்து கூப்பிடுது. சரியா, அதனுடைய இதை வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா நாடுகள், நிறைய நாடுகள் ஒரு நாடுக்கு கீழே வந்து அடிமையாக இருக்குது. அப்போ சொல்லும் போது சைனா வந்து என்ன பண்ணுது, சைனா வந்து ஜப்பான் வந்து வா நீ எங்கிட்ட சண்டைக்கு அப்படின்னு வலுக்கட்டாயமாக கூப்பிடுது. சீனா வந்து பெரிய நாடு, என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து என்ன நடந்து போச்சு அப்படின்னா ஜப்பான் வந்து சீனாவை வந்து வெற்றி பெற்று எல்லாரையுமே மற்ற எல்லா நாடுகளையுமே வியக்க வச்சிருது. சரியா, ஸோ அதனால் லியோடாங் ஆர்த்தர் அப்படிங்கிற துறைமுகங்கள் எல்லாமே இதனோட இணைக்கப்படுது. சரியா, இது வந்து கதையை வந்து அவங்க என்ன செய்யணும், எக்ஸ்பிளைனாக ஃபுல்லாக வந்து எழுதணும். இந்த ஆண்டு இந்த இது நடைபெற்றது, இதில் வந்து ஜப்பான் வந்து வின் பண்ணிட்டு சீனா வந்து தோற்கடிக்கப்பட்டது. ஸோ காலனி ஆதிக்க நாடுகள்லாம் இதை பார்த்துட்டு இருந்துட்டு மறுபடி வந்து அந்த நாடுகளும் நாம் வந்து இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளும் தாக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க எழுத வேண்டியிருக்கும். ஆனால் இதை நம்ம ஸ்லோலேனருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், அந்த இயரை வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சால் எழுதணும். 1894 சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் நடைபெற்றது. அதை வந்து யாரு, ஜப்பான் வந்து வலுக்கட்டாயமா, அப்போ இந்த ஸ்லோலேனருக்கு என்ன எழுதணும், ஜப்பான் சீனாவை வலுக்கட்டாயமாக போருக்கு அழைத்தது, போரில் ஜப்பான் வெற்றி பெற்றது, ஆர்த்தர் லியோடாங் துறைமுகம் இணைக்கப்பட்டது. இப்படி அவங்க எழுதினாலே போதும். இப்போ இதை விடையுமே கம்மியாக தான் எனக்கு எழுத முடியும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் நடந்தது, வலுக்கட்டாயமாக நடந்துச்சு, இதில் ஜப்பான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியும் எழுதலாம். சரியா, ஸோ அந்த குழந்தைகளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இது பண்ணணும்னு நான் சொல்ல வைக்கேன். இவ்வளோ நாள் போயிட்டு இல்லை எனக்கு இந்த பாடத்தில் வந்து இன்னுமே வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கான், படிக்கிறதுக்கு வந்து முடியலை அப்படின்னா இதே மாதிரியான ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி புவியியல் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிமேல் அதுக்கப்புறம் நிறைய வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து போக்குவரத்து அப்படிங்கிற இதில் நிறைய இருக்குது. சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து, இப்படிலாம் வந்து போக்குவரத்து இருக்குது. இதில் வந்து 5 மார்க்கில் வந்து போக்குவரத்து முறைகளை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கடல் வழி 4 வழி போக்குவரத்துகள் இருக்குது. இது அந்த ஸ்லோலேனர் அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருவான். ஸோ இவன் வந்து இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள், அந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, என்ன போக்குவரத்து முறைகள் அப்படிங்கிறத எழுதினாலே 2 மதிப்பெண்கள் தாராளமாக வழங்கப்படும். சரியா, ஸோ அதே மாதிரி சாலை போக்குவரத்து அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கணும், சாலை போக்குவரத்துனா என்ன, நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்துனா சாலை போக்குவரத்து தான். அதே மாதிரி வான்வெளி வந்து நல்ல வேகமாக வந்து போகும், ஆனால் காசு வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடியது. ரயில் வந்து நிறைய விதமான பெரிய பெரிய வெயிட் அதிகமாக உள்ள பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து அது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து செல்லும். அப்படி நிறைய ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதினாலே 4 மதிப்பெண்கள் தாராளமாக வழங்கப்படும். ஆனால் இந்த நல்லா 100 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், அவன் திருப்பி நிறைய எக்ஸ்பிளைன் கொடுக்கணும். 2-3 லைன் வந்து அவங்க வந்து ஒரு போக்குவரத்து முறைகளை பற்றி எழுதுவாங்க. சரியா, இதுதான் வந்து படிக்கக்கூடிய மெத்தட். இந்த மெத்தடை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களால் வந்து நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, இந்த எப்படி ரீச் ஆகல நிறைய அந்த நீங்கள் இதை போடணும். சிலர் வந்து இப்போ நம்ம ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு வீடியோ பார்க்கும்போது சிலர் பேசுகிறவங்க இருக்காங்க, நீ எல்லாம் ஒரு டீச்சரா, நீ எல்லாம் இது பண்ணுற வைக்கிற, நம்ம வந்து அதுக்காக 24 மணி நேரமும் நம்ம டீச்சராக இருக்க முடியாது. அப்படி தானே, நம்மளுக்குன்னு எல்லா பர்சனல் லைஃப் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பண்ண எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஒரு 8 மணி நேரம் தான் நம்ம பள்ளியில் ஆசிரியர், மற்றபடி நம்மளும் சக மனுஷி தான் அப்படிங்கிறது எல்லாமே போடுவாங்க. அப்போ இப்போ இவ்வளோ இது போடுறோம்ல, எவ்வளோக்குள்ளே வந்து அவங்க வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இந்த வீடியோக்களை வந்து கொண்டு சேர்க்க வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்க்கலாம். சரி, இதுலேருந்தே தெரிஞ்சிடும் எப்படிப்பட்டவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி வேண்டாம், அதே மாதிரி கடவுள் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அது என்னது, விதை மூலியமாக ஒரு உவமை சொல்லியிருப்பாரு. அந்த விதையை வந்து நீ வந்து விதை, சரியா, அது வந்து பாறையோரம் விழுதோ முள்செடியில் விழுதோ நல்ல நிலத்தில் விழுதோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி விளைந்து அதனுடைய பலனை வந்து இந்த பூமிக்கு வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நல்ல நிலத்தில் விழக்கூடிய நம்ம சொல்கிற கருத்து சில நல்லவர்களுக்கு பயன்பட்டால் அது நல்லதுதானே. ஸோ அதனால் அதனுடைய அடிப்படையில் வந்து நான் வந்து இந்த இதை வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ நான் வந்து இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் பேசிட்டு அதுக்குள்ள எடுத்துக்காட்டுக்கு வேற எதுக்கு போயிட்டேனே. சரி நண்பர்களே, அந்த ஒவ்வொரு பிரிவும் இதில் எதெல்லாம் இது பண்ணால் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான சொல்ல வந்தேன். இப்போ வந்து ஸ்லோலேனருக்கு வந்து
மெயினாக அவங்க பாஸ் பண்ணக்கூடியதில் ஒன் வேர்டு வந்து 14 மதிப்பெண்கள் இருக்குது. சரியா, ஒன் வேர்டு வந்து 14 மதிப்பெண்கள் சரியான விடை. 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஒன் வேர்டை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே அவங்க ஈஸியாக, இல்லை மனப்பாடமாக படிக்கணுமா ஒன் வேர்டு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, முடியாத குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து மனப்பாடமாக படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மொத்தம் நம்மளுக்கு வந்து 27 லெசன் வந்து இருக்குது. சரியா, டெய்லி வந்து நீ டெய்லி அந்த ஒன் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை புக்கில் உள்ளதை தனியாக ஒரு லெசனாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரியா, ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரலாறுல அவனுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ அவனையே அதில் வந்து என்ன பண்ண சொல்லுங்கன்னா, ஒரு நேரம் நல்லா ஆன்சர் உள்ள கைடோ அல்லது புக்கோ பார்த்து நல்லா ரீட் பண்ண வச்சுட்டு, அந்த ஆன்சரை இதில் வந்து நம்ம மேக்ஸ்லாம் செஞ்சு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தனியாக ஜெராக்ஸ் போட்டு கொடுத்து அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், அந்த ஒன் வேர்டை வந்து டிக் பண்ண சொல்லுங்கள். சரியா, அப்போது அவங்க ஒன் வேர்டில் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நானும் வந்து இன்னும் இதை வந்து இயர் பை இயர் செய்வேன். இந்த இயரும் இன்னும் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேர் அதில் இன்னுமே வீக்காக இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியான விடையில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் 14க்கு ஒரு 10 வச்சுக்கோமே நம்ம. சரியான நண்பர்களே, அந்த இது. அதுக்கப்புறம் காலக்கோடு டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து இந்திய நிகழ்வுகள் உலக நிகழ்வுகள்னு இருக்குது. மோஸ்ட்லி இந்திய நிகழ்வுகள் கேட்குறாங்க. இல்லைன்னா ஏதேனும் எழுதுங்க. உலக நிகழ்வுமே ஈஸி தான். உலக நிகழ்வு ஒரு 10 தான் வரும். அதே மாதிரி இந்திய நிகழ்வுகளில் ஒரு 20 இருக்குன்னா, இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்தந்த இயர்லேருந்து இது எழுதுமோ நீ இதை மட்டும் படின்னு ஒரு ரிலேட்டடாக வரும். இப்போ வந்து 1905 வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லியிருக்கா. வங்காளம் பிரிஞ்சது வந்து 1905. 1911 வங்காளம் மீண்டும் ஒன்று சேருதல். அப்போ ஒரே ரிலேட்டடான நிகழ்வுகளை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இடையில இன்னும் வேற வந்து நிறைய இருக்கு. 906 வந்து முஸ்லீம் லீக் இருக்கு. 907 சூரத் ஸ்பிளிட் இருக்கு, சூரத் பிரிவு, இப்படி நிறைய பிளவு அப்படிலாம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இந்த ரெண்டையும் ஒன்று போல சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914, செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டு வந்து 1918. அப்போ இந்த மாதிரியான கோர்வை. அடுத்து இரண்டாம் உலக போர் வந்து 1939, முடிவு வந்து 1945. இந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் சைமன் குழு இந்தியா வருகை வந்து 1927, சைமன் குழு வெளியேற்றம் வந்து 1928. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடா. சரியா, அதே மாதிரி சுதந்திர தினம் 1947. சரியா, அப்புறம் வந்து குடியரசு தினம் 1950. இந்த மாதிரி ஒற்றுமைகளோட உள்ள ஈஸியாக படிக்கக்கூடியதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப 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 மக்கா இருக்கிற பிள்ளைங்க கூட செய்யக்கூடிய ஒரு இதுதான் காலக்கோடு. அப்போ ஒன் வேர்டில் 14 மார்க்கு, இதில் ஒரு 5 மார்க்கு. இனி நாம அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது மேப், வரைபட பயிற்சி. சரியா, அதில் வந்து மேப் வந்து மொத்தம் 4 பார்ட் இருக்கு நண்பர்களே. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வரலாறு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வேர்ல்டு மேப்னு ஒன்று இருக்கு. வேர்ல்டு மேப் 5 மதிப்பெண்களுக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு 8வது பாடத்தில் வந்து ஒரு இந்தியா மேப் இருக்கு. வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்த ஒரு பகுதிகளாக உள்ள இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுக்கப்புறம் பிரைலி, லக்னோ, சௌரி சௌரா, கான்பூர், ஜான்சி, இந்த மாதிரியான பிளேசஸ். சரியா, வரலாற்று நிகழ்வுகள் நடந்த தண்டி, வேதாரண்யம், இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடங்கிய பகுதிகள்லாம் வந்து பாரக்பூர், மங்களபாண்டே வந்து இது பண்ணது. ஸோ அந்த மாதிரியான பகுதிகள் அடங்கிய ஒரு 5 மார்க் வந்து இருக்கு. சரியா, அப்போ இந்திய இதுல வந்து வரலாறுல 10 மதிப்பெண்களுக்கு இருக்கு. அதுல மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்கப்படக்கூடியது உலக மேப் தான் அதிக அளவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேபி ஏன்னா மேப் வந்து எதுல வரும் அப்படின்னா கட்டாய வினா அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும். நம்ம சாய்ஸ்ல அதை விடவே முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம அதை வந்து அட்டன் பண்ணியே தீரணும். சரியா, அப்படிங்கும்போது வேர்ல்டு மேப்பையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த நான் சொன்ன இன்னொரு மேப்பையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். மேபி இது கேட்டுட்டானா முடிஞ்சு. ஸோ அந்த 2 நம்ம தரவு பண்ணிடணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன மேப் அப்படின்னா, புவியியல்ல வந்து வரலாறு புவியியல்ல வந்து நம்ம இந்திய இயற்கை அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த இது சம்பந்தமான அந்த பிளேசஸ் எல்லாமே குறிக்கக்கூடியது வந்து இந்தியா மேப் பார்க்கணும். அதில் வந்து முன்னாடிலாம் 10 மதிப்பெண்களுக்கு இருந்துச்சு, இப்போ 8 மார்க்கும் ஆக்கிட்டாங்க. சரியா, இதில் வந்து என்னென்னதெல்லாம் கேட்பாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக படத்தோட குறித்து சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்து உங்களை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து 70 என்ன இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லே 70, 50 இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நாங்களும் எந்த அளவுக்கு நல்லா இது பண்ணுறோமோ அதே அளவு நீங்கள் வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா இனி உள்ள இப்போ வேறு எங்கள் இதில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கும், ஆனால் மேப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இது பண்ணலாம். நானே ஏன்னா எங்கள் பாப்பா படிக்கும் போதுமே அந்த ஸ்கூலில் அவள் எல்லாமே பக்காவாக எழுதுவா. ஆனால் 2 பிள்ளைங்களையுமே பையனும் அப்படிதான்
பையனுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா அது எங்கள் சோசியல் டீமில் உள்ள சார் தான் வந்து அவனுக்கு ஆசிரியர். அவன் வந்து 99 எடுத்தான். ஒரு 1 வேர்டில் வந்து விட்டுட்டானா. அந்த 1 வேர்ட் வரலையும் விட்டது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அவன் கரெக்டாக எழுதுனால பக்கத்தில் உள்ள பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான், டேய் இந்த ஆன்சர் கிடையாது, இந்த பண்ணுவோம்ல நம்ம வேலை, இதான் கடைசி நேரத்தில் குழப்பம்லாம் சொல்லியிருக்கான். ஸோ இவன் கட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் எழுதியிருக்கான். வெளியே வந்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான், எடே நீ எழுதுனதானா கரெக்டு, நான் எழுதுன தப்புடா. 99 வந்து இவன் வந்து 97 தான் வந்துச்சு. அதில் மேப் எல்லாமே ப்ராக்டிஸ் சொல்லுவாள், எல்லாமே படிக்க வைக்கிறாங்க வாங்குறாங்க, ஆனால் மேப்பை நீங்களே பாருங்கன்னு நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய இதுவும் இருக்குது. ஸோ அதனால் அந்த எந்த இது பார்க்கணும் அப்படின்னு அதை நான் சொல்கிறேன். அதில் 8 மதிப்பெண்கள் இருக்குது. அதில் தரோவாக ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? இன்னொன்று அதுக்கு ஆப்ஷனாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு மேப் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 2 ஆப்ஷனில் கண்டிப்பாக இதில் நான் அந்த இதில் தான் இந்த வரலாறுல தான் இந்தியா கேட்பாங்களா வேர்ல்டு மேப் மாற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏன்னா கம்பல்சரி வேணாம், 1 தான் கொடுத்து 1 நம்ம கண்டிப்பாக எழுதணும். ஆனால் இந்த 8 மார்க்கில் வந்து தமிழ்நாடு மேப்பும் கொடுப்பாங்க, இந்தியா மேப்பும் கொடுப்பாங்க. ஸோ இதில் முடியாதவங்களுக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு மேப் இந்தியா மேப்பு. பட் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்களுமே சூஸ் பண்ணுறது எது அப்படின்னா இந்தியா மேப் தான் ரொம்ப ஈஸியாக குறிக்கக்கூடிய. தமிழ்நாடு மேப்பில் கூட பிளேசஸ் வந்து கொஞ்சம் மாற்றி குறிச்சிடுறாங்க. ஸோ அதனால் அந்த இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் 8 மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக வந்து கிடைக்குது. அப்புறம் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கோடிட்ட இடம் வந்து படிக்க வைக்கிறது இல்லை அப்படிங்கிறத விட அவங்களும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபுல்லாக நான் என்ன சொல்லியிருக்கேன், 27 லெசனில் உள்ள எல்லா பாடத்துலையும் கோடிட்டடம் 5, 10, 7, 10ன்னு இருக்கும். ஸோ அவ்வளோ கோடிட்டடத்தையும் அவங்க படித்தா 5 மதிப்பெண்கள். ஸோ இவங்க கண்டிப்பாக அந்த கோடிட்டடத்தை மனப்பாடமாக படிக்கக்கூடியவங்களா இவங்க இருந்திருந்தாங்கன்னா கேள்விகளையும் படிச்சிருவாங்க, சரியான விடையும் படிச்சிருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடலாம். இதுலேயுமே சில குழந்தைகள் நல்லா படிக்கிற குழந்தைங்க, ஏன்னா நம்ம 10 to 5 மார்க் எழுதுவோம் இல்லையா, அதுலேயுமே கோடிட்டிடம் வந்து நம்மளுக்கு ஒரு 1 2 தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து நம்ம சூஸ் பண்ணாமல் விட்டுடலாம். ஏன்னா 100 மார்க் ஏம் பண்ணும்போது நம்ம 5 கோடிட்டிடம் நமக்கு பெர்ஃபெக்டாக தெரியுதா, படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலுமே தெரியுதா அப்படின்னா மட்டும்தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். சரியா நண்பர்களே? ஸோ மீதி வந்து அவங்க கொஸ்டின்ஸில் எழுதிடலாம். ஏன்னா ஒன்று காலக்கோடு 5 மார்க் அதில் வந்துடுறான், அதுக்கப்புறம் மேப் ஒன்று கம்பல்சரியில் எழுதிடுறாங்களா, அதுக்கப்புறம் மீதி 8 கேள்வி சூஸ் பண்ணணும். 8 கேள்விக்கு படித்த பிள்ளைங்க சூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. இன்னொன்று வேறுபடுத்துக்க டிஸ்டிங்ஸ் பிட்வீன் இருக்கேன் அது வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 2 லைனில் எழுதுனா 2 மார்க் வந்து அதில் வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையாக பாஸ் பண்ணக்கூடிய 1 வேர்ட் 14, மேப்பு 13, 27, காலக்கோடு 5, 32. சரியா? ஸோ 32 மதிப்பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள். நம்ம சொல்லும் போது ஈஸியுமோ, ஸோ அந்த இதில் உள்ள மாணவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், நான் இன்னும் அடுத்த டாபிக் வந்து பேசணுன்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து அரசு பள்ளிகளில் வந்து இப்படி இருக்குது, ஆனால் வந்து ப்ரைவேட்டில் இப்படி நிறைய மார்க் எடுக்க வைக்கிறாங்க, இவங்களால எல்லா பிள்ளைகளையும், அதுக்கு நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. சரி, அந்த விளக்கங்களை நாம் வந்து தெளிவாக வந்து படிக்கலாம். சரியா? ஆனால் எழுத தெரியாத குழந்தையா இருந்தாலும் சேர்த்து அதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அரசினோட ஆணை. நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களை நல்லா இது பண்ணுவாங்க. 9th ஸ்டாண்டர்டில் நீ 10th வந்து யூஸ்லெஸ், நீ வந்து தேவை ஆக மாட்டாய் 100%, இதனால் இந்த மாணவனால் போயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அப்படியே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. சரியா? இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வந்து மாணவர்களுக்கு இது சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து தேவையானது இந்த பாடத்தில் எந்த கொஸ்டின்ஸும் சொல்லுங்கள், இல்லை இந்த கொஸ்டினை வந்து ஷார்ட்டாக எப்படி படிக்கணும் டீச்சர் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியாக நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பயணிக்கலாம். இந்த தொடரில் இருந்து இது வந்து ஒரு டெய்லி வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலாம் இருக்கேன். 27 பாடங்கள் தான் இருக்குது. டெய்லினாலும் நம்ம சொல்லணும் ஒரு கேள்விகளுக்கும் ரொம்ப இப்போ கஷ்டமான கேள்வியாக இருக்குது, இந்த கேள்வி எனக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லுங்கள். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸை ரீட் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க போதும் அப்படின்னு நான் உங்களுக்கு குறித்து தரேன். அதே மாதிரி 5 மார்க்காக இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் படிக்காத கேள்வி, நல்லா படிக்கிற பிள்ளைங்க இந்த கேள்வி ரொம்ப பெருசு நான் விட்டுட்டேன் டீச்சர், இதில் வந்து ஷார்ட் பண்ணி படிக்கலாமா, இல்லை ஷார்ட் பண்ணி படிக்கலாமா சகோதரி, பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும், எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள், நாம் வந்து செய்யலாம். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை நல்கினால் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்து நாம் வந்து என்ன பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி பதிவிடலாம். எல்லா மாணவர்களுக்கும் இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும். நாங்கள் இந்த தடவை நிறைய ஒரு 6, 7, 8 பிள்ளைகளாவது, ஏன்னா என் ரிவிஷன் வரைக்கும் இப்போ செகண்ட் ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. இதில் வரைக்கும் 2 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. தமிழ் மீடியத்தில் 53 பேர் இருக்காங்க. இந்த 53 பேரில் 2 பேர் வந்து இது ஆமாம் 2 பேர் வந்து லாங் ஆப்சன்டீஸ்னால் வராமல் இருப்பாங்களா, அப்படி போயிட்டாங்க. ஸோ 51 இருக்காங்க. 51ல் வந்து எத்தனை மாணவர்கள் அப்படின்னா இந்த தடவை வந்து ஒரு 14 15 பேர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
98, 99, 97 இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஏ கிளாஸில் ஏ கிளாஸ்னா இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு 7, 8 மாணவர்கள் வந்திருக்காங்க. 100 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நிறைய இருக்காங்க. இந்த 20 பேரை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் கண்டிப்பாக கொஞ்சம் பேரை வந்து 100 மதிப்பெண் எடுக்க வைக்கணும்னு இருக்கேன். 100 மதிப்பெண் எடுக்க வைக்கணும். என் பிள்ளைகளுக்கு எப்படி அந்த 1 மார்க் 2 மார்க் 98லயே 10 பேர்கிட்ட போயிடுறான். என்ன ரீசனில் அப்படி போகுது, எதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, எதை பண்ணால் 100 மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்லோ லேர்னருக்கான மேப் கோச்சிங் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய், குட் நைட்.